ஹலோ ஆல். இது நம்ம பூட் கேம்ப் சீரிஸோட செகண்ட் வீடியோ. லாஸ்ட் வீடியோல நாம வந்து கேப்ஸ்னா என்ன? லாஸ்ட் வீடியோல நாம வந்து கேப்ஸ்னா என்ன? ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன? ஒரு இம்பேலன்ஸ் எப்படி இருக்கும்? என்டாக், என்வாக்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம மார்க்கெட்டோட பேசிக்ஸ பார்க்க போறோம். மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது? மார்க்கெட்ல மார்க்கெட் மெக்கானிக்ஸ்னா என்ன? எக்கனாமிக் கேலண்டர் எப்படி யூஸ் பண்ணணும்? ஒரு டாலரு, பாண்டு இதுக்கு நடுவுல என்ன ரிலேஷன்? சீசனல் டெண்டன்சிய எப்படி யூஸ் பண்ணணும்? அதெல்லாம் முடிச்சுட்டு, அடுத்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். கேண்டில் பேஸ்டுல எப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்? அதுக்கு அடுத்து அட்வான்ஸ் லெவல்ல எப்படி பார்க்கணும்? அடுத்து கில் ஜோன். ஏன் கில் ஜோன ஸ்டார்ட் பண்றோம்னா, டைம் அண்ட் பிரைஸ்க்கு அதான் பேசிக்கு. அதனால கில் ஜோன். அடுத்து ப்ரொஃபைலிங். ஓகேவா? மார்க்கெட் மெக்கானிக்ஸ்ன்றது என்னன்னா, ஐசிடிய பொறுத்தவரைக்கும் அல்காரிதம். அவர் தான் இந்த அல்காரிதத்த பிரிப்பேர் பண்ண மாரி சொல்வாரு. பட் நமக்கு தேவ மார்க்கெட் மெக்கானிக்ஸ்ன்றது மார்க்கெட் என்ன பண்ணும்? மார்க்கெட்டோட வேலை என்ன? ஓகேவா? அது வந்து லிக்விடிட்டிய தேடி டிரைவ் பண்றது தான் மார்க்கெட்டோட வேலை. ஃபர்ஸ்ட்டு டூ சீக் லிக்விடிட்டி. அப்படின்னா, இருக்கிற பெண்டிங் ஆர்டர்ஸ், ஸ்டாப் ஆர்டர்ஸ் இது எல்லாத்தையும் தேடி மார்க்கெட் மூவ் ஆகும். அடுத்து ரீபேலன்ஸ் பண்றது. ஒண்ணு லிக்விடிட்டிய தேடுறது. இன்னொன்னு ரீபேலன்ஸ் பண்றது. ஓகேவா? இன்எஃபிஷியன்சி, ஃபேர் வேல்யூ கேப்ல பிரைஸ ரீபேலன்ஸ் பண்றது. அதாவது ஒரு எக்ஸ்பான்ஷன், ரிட்ரேஸ்மென்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? பிரைஸோட வேலை லிக்விடிட்டிய தேடி மூவ் பண்றது. சிம்பிளா சொல்லணும்னா லிக்விடிட்டிய தேடி மூவ் பண்றது. ஓகேவா? ஏன்னா நீங்க ஒரு பை ஆர்டர் போடுறீங்கன்னா, அங்க யாராவது செல் பண்ணணும். ஓகேவா? அவங்க செல் ஆர்டர் போடுறாங்கன்னா, அந்த ஆர்டர் வந்து மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் ஆகணும்னா, வேற யாராவது பை பண்ணணும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். நம்ம நெனைக்கிற மாரி பையிங் பிரஷர் அதிகமா இருக்கு, செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கு. அந்த மாரிலாம் கிடையாது. ஓகேவா? இங்க மார்க்கெட் மெக்கானிக்ஸ்ல முக்கியமான விஷயம், பவர் லிக்விடிட்டி பூல்ஸ தேடி மார்க்கெட் மூவ் ஆகுறது. அதாவது மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் டூவல் டிரைவர்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஒண்ணு என்ன பண்ணும், லிக்விடிட்டி பூல்ஸ தேடி போயி, அந்த ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் அதுதான் முக்கியம். ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டீஸ அர்ன் பண்றது. அடுத்து அத எடுத்துட்டு அடுத்து மார்க்கெட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா, இம்பேலன்ஸஸ். ஓகேவா? அதான் மார்க்கெட்டோட 2 வேலையே. ஒண்ணு லிக்விடிட்டிய ஹண்ட் பண்றது, இன்னொன்னு அத டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஒரு இடத்துல அக்குமுலேட் பண்றது, இன்னொரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்றது. இந்த மாரி வேலைய மட்டும் தான் மார்க்கெட்ல பண்ணும். மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் லிக்விடிட்டி. ஓகே. அடுத்து அதான் டைம் பிரைஸ் அலைன்மென்ட். இத வச்சு நாம எப்படி ட்ரேட் பண்ண போறோம்? அதாவது நாம வந்து பவர் ஆஃப் 3 யூஸ் பண்ணுவோம். அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற கான்செப்ட்ட யூஸ் பண்ணி, நாம டைமையும் பிரைஸையும் அலைன் பண்ணி நாம வந்து ட்ரேட் பண்ண போறோம். மார்க்கெட்டோட பேசிக்கான வேலை லிக்விடிட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான். அதுல ஒரு ஹை ப்ராபபிளான மாடல், அதுல ஒரு ஹை ப்ராபபிளான செட்டப் எடுத்து நாம ட்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? இத ஏன் வந்து ஐசிடி பிரிஃபர் பண்றாருன்னா, இதுதான் இன்ஸ்டிடியூஷன் பண்றாங்க அப்படின்னு அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. ஓகே. அடுத்து இப்டா. இப்டான்றது ஒண்ணும் கிடையாது. இன்டர் பேங்க் பிரைஸ் டெலிவரி அல்காரிதம். ஓகேவா? இந்த ஐசிடியோட மொத்த ஃப்ரேம் ஒர்க்குமே இங்க தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இத பேஸ் பண்ணி தான் அவர் இவ்வளோத்தையுமே ஃப்ரேம் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இந்த அல்காரித்தோட வேலை என்ன சொன்னேன்? ஒண்ணு லிக்விடிட்டிய அர்ன் பண்ணணும். இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு இடத்துல அக்குமுலேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த மாரி தான் அந்த இப்டாவோட இந்த அல்காரித்தோட வேலை. ஓகேவா? அதுக்கு வந்து ஆர்டர் பிளாக் தெரியாது, பிரேக்கப் பிளாக் தெரியாது, மூவிங் ஆவரேஜ் தெரியாது. இதெல்லாம் தெரியாது. நாம இம்பேலன்ஸ்ல பிரைஸ் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாரி இம்பேலன்ஸா ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் ரன் ஃபார்ம் ஆகுதுன்னா, அப்ப பிரைஸ் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணம்போது, பிரைஸ் எக்ஸ்பான்ஷன்க்கு போகப்போது. அப்படின்றத தெரிஞ்சு நாம அதுக்கேத்த மாரி ரியாக்ட் பண்ணணும். ஓகேவா? ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு தெரியாது. மார்க்கெட்டோட வேல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அக்குமுலேட் பண்ணணும். அக்குமுலேட் பண்ணத டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதான். ஓகேவா? இப்டாவ நம்ம எப்படியெல்லாம் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். லுக் பேக் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லுக் பேக் பீரியட்ஸ்னா நீங்க வந்து ஒரு வீக்லி பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல மார்க்கெட்ட பார்க்குறீங்கன்னா, கடைசி 20 அதாவது அந்த 20 டே பிரைஸ் ரேஞ்சுல பிரைஸ் என்ன பண்ணியிருக்கு? அது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் இன்ஸ்டிடியூஷனல் ரெஃபரன்ஸ். இப்டாவ பொறுத்தவரைக்கும். அடுத்து 40 டேன்றது வந்து ஒரு மந்த்லி பெர்ஸ்பெக்டிவ்ல. இப்போ கடந்த 40 நாள் என்ன பண்ணியிருக்குன்றத வச்சு அடுத்த மாசம், அதாவது பிரீவியஸ் மந்த்லி கேண்டலோட குளோஷர் அண்ட் ரிஜெக்ஷன்ஸ வச்சு நாம முடிவு பண்ணோம் இல்லையா? கிட்டத்தட்ட அது மாரி தான். ஒரு குவார்ட்டர்லி ரேஞ்ச வந்து 60 டே லுக் பேக் பீரியட்ல பார்ப்பாங்க. குவார்ட்டர்லின்றது 3 மாசத்துக்கானது. 60 டேன்றது ஒரு மந்த்லில 20 ட்ரேடிங் டேஸ் இருக்கும். ஓகேவா? அதனால தான் இப்ப 60 டேஸ்னா 3 மாசத்துக்கான ஒரு குவார்ட்டர்லி 3 மாசம்ன்றது என்ன? ஒரு வருஷத்தோட 3 மாசம்ன்றது குவார்ட்டர். ஓகேவா? அந்த குவார்ட்டர வச்சு அடுத்து குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்கும்னு முடிவு பண்றது. அதுதான் 20, 40, 60. 20ன்றது 1 மந்த், 40ன்றது 2 மாசம், 60ன்றது 3 மாசம். சிம்பிளா வச்சுக்கோங்க. இப்ப பிரைஸ் இப்டாவோட வேலையுமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மார்க்கெட் மெக்கானிக்ஸ்ன்றத இப்டாவ பொறுத்து தான். ஓகேவா? அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் தான் பேசிக். அடுத்து இப்ப நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்களுக்காக இது பேசிக்கா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாரி. யூரோ, யுஎஸ்டினா என்ன? ஆக்சுவலா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் வந்து யூரோ, யுஎஸ்டி. ஃபாரெக்ஸ்ன்றது என்ன? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஒரு 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவுல உள்ள கரன்சிய அவங்க எப்படி ட்ரேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்ப எக்ஸாம்பிள்க்கு யூரோ, யுஎஸ்டி எடுத்துக்கிறோம். இப்ப யூரோன்றது யூரோப்பியன் கரன்சி. ஓகேவா? யூரோ டாலர் அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லப் போறோம். ஒரு யூரோவ வாங்குறதுக்கு இந்த யூரோ யுஎஸ்டி சார்ட்ல ஒரு யூரோ வாங்குறதுக்கு எத்தனை யுஎஸ்டி செலவு பண்றோம்? இதுதான் வந்து அங்க சார்ட் சொல்லும். ஓகேவா? ஒரு யூரோ யுஎஸ்டி 1.08னா இட் மீன்ஸ் ஒரு யூரோ இஸ் ஈக்குவல் டூ $1.08.
ஒரு யூரோவ நீங்க வாங்கி ட்ரேட் பண்ண போறீங்க. இப்ப யுஎஸ் வந்து யூரோ கூட ஏதோ ஒரு டீல் பண்ணுது. யுஎஸ்ல இருக்கிற பேங்க் யூரோவுக்கு பணத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த மாரியான ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது, அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது ஒரு யூரோவுக்கு $1.0850 வந்து செலவு பண்றாங்க. யூரோ யுஎஸ்டியோட டிரைவிங் ஃபேக்டர் யூரோ யுஎஸ்டி மேல போகுது, கீழ போகுது அப்டின்னா, இங்க வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. டெக்னிக்கலா சார்ட்ல எப்படி பார்க்குறோன்றது தான். ஆனா, அங்க வந்து மானிட்டரி பாலிசி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்தந்த கரன்சிக்கு, அந்தந்த கவர்ன்மென்ட்க்கு ஏத்த மாரி மானிட்டரி பாலிசிஸ் இருக்கும். அவங்க ஸ்பெசிஃபிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்துவாங்க. இந்த மாரி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்குக்கும், ஃபெடரல் பேங்க்குக்கும் நடுவுல நடக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த யூரோ யுஎஸ்டிய ஸ்ட்ரெங்தன் பண்ண போறதும், வீக்கன் பண்ண போறதும். ஓகேவா? அடுத்து எக்கனாமிக்கலா என்னென்ன நடக்கும்? என்எஃப்பி இந்த நான் ஃபார்ம் பேரோல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் குளோபல் மார்க்கெட் சென்டிமென்ட் இது எல்லாம் கலந்தது தான் இந்த யூரோ யுஎஸ்டியோட சென்டிமென்ட்ட முடிவு பண்ண போறது. உதாரணத்துக்கு இப்ப வார் வருது. வார் வரும்போது க்ரூட் ஆயில் இந்த வார்ல வந்து க்ரூட் ஆயில் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, டாலர ஸ்ட்ரெங்தன் பண்ணும், வீக்கன் பண்ணும். ஓகேவா? அப்போ டாலரோட இந்த வார் யூரோ யுஎஸ்டி அஃபெக்ட் பண்ணும். அப்போ டாலர் வீக் ஆகுதுன்னா, அப்ப நம்ம இந்த இடத்துல அதிகமா பிரைஸ் குடுக்கணும். அதாவது ஒரு யூரோ வாங்க 1.08 குடுக்கறதுக்கு பதிலா நம்ம 1.1, 1.2 அளவு குடுக்கணும். அப்போ டாலர் வீக் ஆகுது. அப்ப யூரோ யுஎஸ்டி மேல போகும். ஓகேவா? இதெல்லாம் இப்ப நம்ம சார்ட்ல பார்க்க போறோம். மார்க்கெட் மெக்கானிக்ஸ்ன்றத நான் என்ன சொன்னேன்? பிரைஸ் ஒரு பை ஆர்டருக்கும் ஒரு செல் ஆர்டர் வேணும். யாரோ ஒருத்தர் இங்க பை பண்றாங்க. மார்க்கெட் மேல போகப்போது அப்படின்னு. அதுக்கு ஈக்குவலா ஒருத்தர் செல் பண்ணணும். அப்பதான் ஆர்டர் பேரிங்ன்றது நடக்கும். நம்ம ரேண்டமா பையிங் பிரஷர் அப்படின்னு பேசும்போது என்ன மார்க்கெட் மேலேயே மட்டும் தான் போகுமா? யாரோ ஒருத்தர் வித்தா தானே இன்னொருத்தர் வாங்க முடியும். எல்லாருமே வந்து பையிங்லயே இருந்தா எப்படி? அப்பதான் மார்க்கெட் என்ன பண்ணும்னா, ஆர்டர பேர் பண்ணும். ஆர்டர எப்ப பேர் பண்ணும்னா, ஒரு ஃபேக்கான மூவ குடுத்து தான் பேர் பண்ணும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜின் அவங்க வந்து ஒரு 1000 குவான்டிட்டி வாங்க நினைக்கிறாங்க. ஒரு 1000 குவான்டிட்டி வாங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒரே டைம்ல அவங்களுக்கு 1000 குவான்டிட்டிய செல் பண்றதுக்கு ஆள் வேணும். கரெக்ட்டா? இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ண போறாங்க. உதாரணத்துக்கு இப்ப இன்ஸ்டிடியூஷன் 1000 குவான்டிட்டி வாங்க போறாங்க. ஏதோ ஒரு ஸ்டாக்கோ, ஏதோ ஒரு கரன்சில ஏதோ ஒண்ணு. அவங்களோட வேல்யூ வந்து இப்ப 1000 குவான்டிட்டி அவங்களுக்கு வேணும். ஆனா, மார்க்கெட் இப்படி மேல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் இங்க பை பண்ணியிருப்போம். ஆர்டர் பிளாக்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இதுக்கு கீழ என்ன இருக்கும்? செல் ஆர்டர். நீங்க பை ஆர்டர் போட்டிருப்பீங்க. இங்க செல் ஆர்டர் இருக்கும். மார்க்கெட் என்ன பண்ணும்னா, அவங்களுக்கு வந்து இப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஒரு ₹99லிருந்து ₹100க்குள்ள அவங்க வந்து 1000 குவான்டிட்டியா வாங்கணும். ₹99 ஒரு ஸ்டாக்கோட விலை. இது வந்து 100. இதுக்குள்ள அவங்க வந்து அக்குமுலேட் பண்ண நினைக்கிறாங்க. அப்படின்னும்போது, நாம வந்து இங்க ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஏதோ ஒண்ண பார்த்து ஆர்டர் பண்ணியிருப்போம். பிரைஸு அப்ப என்ன பண்ணும்னா, அவங்க வந்து ஒரு 700 குவான்டிட்டீஸ் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி. இன்னும் அவங்களுக்கு 300 குவான்டிட்டீஸ் வேணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள மாரியான ஆளுங்க இங்கலாம் வந்து என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். அப்ப அத வந்து அந்த செல் ஆர்டர்ல அவங்க வந்து அவங்களோட பை ஆர்டர பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ 700 பிளஸ் இங்க அவங்களுக்கு ஒரு செர்டைன் குவான்டிட்டீஸ் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி திரும்ப பை ஆர்டர் இங்க நம்ம போடுறோம்னா, திரும்பவும் வந்து மார்க்கெட்டு மீதி இருக்கிறதையும் ஸ்டாப் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகும். அப்ப நாம எங்க ஆர்டர பேர் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு செல் ஆர்டர் கூட தான் நம்மளோட பை ஆர்டர பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா ஒரு செல்லர் இருந்தா தானே பை பண்ண முடியும். அப்ப இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது என்ன? இந்த பைக்கான ஒரு ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டர். அப்ப மார்க்கெட் அங்க தான் வந்து பேர் பண்ணும். மார்க்கெட்டோட வேலை என்னன்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அக்குமுலேட் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது. இது லிக்விடிட்டி. இத அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செல் ஆர்டர் கூட தான் பை ஆர்டர். இப்ப நான் 1000 குவான்டிட்டி போட்டுட்டேன். 700 தான் இருக்கு. மீதி 300 வந்து எனக்கு பெண்டிங் ஆர்டர்ல தான் விழும். ஓகேவா? நீங்க மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா, அது பிரைஸு மேல யார் விக்கிறாங்களோ அங்க தான் வாங்கும். ஆனா, எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் வாங்கணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு இன்ஸ்டிடியூஷனா நான் என்ன நெனைப்பேன்னா, ஸ்டாப் அண்டுக்கு வெயிட் பண்ணி, மார்க்கெட் என்ன பண்ணும்? மார்க்கெட்டோட வேலை என்ன? இங்க அக்குமுலேட் ஆயிருக்கிறத ஸ்வீப் பண்ணி திரும்ப வேற சைடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது மார்க்கெட்டோட வேலை. அப்போ இங்க இருக்கிற அக்குமுலேட் ஆனத மார்க்கெட் எப்ப ஸ்வீப் பண்ணுதோ, அதுவரைக்கும் வெயிட் பண்ணி தான் நாம எடுக்கணும். அதனால தான் ஒரு செல் ஆர்டர் கூட பை ஆர்டர பேர் பண்றோம். அவங்க மார்க்கெட்ல 700 குவான்டிட்டீஸ் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் 300 வேணும்னா, அவங்க இங்க தான் அந்த 300 கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அது டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். இந்த ரேஞ்சுல 90ல இப்ப 99ல இருக்கு. இது 99.5ல இருக்கு. இது 100ல இருக்கு. 101 தாண்டுவாங்களா? இல்ல 99க்குள்ளேயே வாங்குவாங்களா? இப்படி தான் யோசிக்கணும். ஓகேவா? இதுதான் மார்க்கெட் மெக்கானிக்ஸ்ல பேசிக்கா ஒரு ஆர்டர் எப்படி பை ஆர்டர், செல் ஆர்டர் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்ப அடுத்து நாம பார்க்க போறது, மார்க்கெட் என்ன சொன்னேன்? ஒரு லிக்விடிட்டிய ஹண்ட் பண்ணும். ஃபேர் வேல்யூ கேப்ல ரீபேலன்ஸ் பண்ணும். அதோட வேலை அதுதான். அதுக்கு டைரக்ஷன விட எப்பயுமே ஹைஸ் அண்ட் லோஸ் பழைய ஹைஸ் அண்ட் லோஸ் எடுக்கணுத பாருங்க. இந்த ஹைஸ் அண்ட் லோஸ்ல பிரைஸ் எடுத்ததும், திரும்ப வந்து இங்க ரீபேலன்ஸ் பண்ணுச்சு. அப்புறம் நியூஸ் வருது. நியூஸ் வந்து டைரக்ஷன மாத்துது. அப்புறம் பிரைஸ் இங்க இருந்து ஃபால் ஆகுது. இந்த ப்ரீவியஸ் வீக், இந்த ரேஞ்ச் எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணி வருது. திரும்ப வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல ரீபேலன்ஸ் பண்ணுது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல பிரைஸ ரீபேலன்ஸ் பண்ணுது. அப்புறம் மார்க்கெட்டோட டேட்டா ரிலீஸ் ஆகுது. எஃப்ஓஎம்சி ரிலீஸ் ஆகுது. திரும்ப மார்க்கெட் ஃபால் ஆகுது.
இது வந்து பழைய ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ் இன்சைட் த ஃபேர் வேல்யூ கேப். இப்ப மார்க்கெட் இதுல இருக்கு. மார்க்கெட் இத நோக்கி தான் மூவ் ஆகும். நாம இதுக்குள்ள ஒரு செட்டப் ஆஃப் பிளான் பண்றோம். ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் ரிஜெக்ட் ஆகும்போது அதுக்கு ஏத்த மாரி ஒரு மாடல் வச்சு அப்படிதான் ட்ரேட் பண்ண போறோம். இதுக்கு நாம யூஸ் பண்ணிக்கிற மெத்தட் தான் அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? இதுதான் இப்டாவோட வேலை. இப்ப நம்ம இப்டா வந்து 20, 40, 60ன்னு சொல்லுவோம். ஒரு இப்ப இந்த மந்த்லி கேண்டில். இப்ப ப்ரீவியஸ் மந்த் என்ன பண்ணுச்சு? புல்லிஷா இருந்துச்சு. ஓகே. இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன்? இப்ப இங்கேருந்து வருவோம். ப்ரீவியஸ் மந்த் இங்க என்ன பண்ணுது? ரிஜெக்ட் பண்ணுது. அப்ப அடுத்த பிரைஸ் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? அடுத்த மாசம் புல்லிஷா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் நடக்குது. ஓகேவா? இப்ப 2 மாசம். இப்ப 20 இப்ப ஒரு ஒரு கேண்டில் இருந்து 20 டேஸ குறிக்கும். ஏன்னா வீக்லி டேஸ் ஆவரேஜா சொல்றேன். ஆவரேஜா ஒரு 5 வாரம்னு, ஒரு 4 வாரம்னு எடுத்தோம்னா, அதுல வந்து ஒரு 20லேருந்து 25 டேஸ்க்குள்ள இருக்கும் ஒரு மாசத்துல. ஓகேவா? இப்ப இந்த மாசம் முடிஞ்சிருக்கா? இந்த மாசத்துக்கும், இந்த மாசத்துக்கு நடுவுல எவ்வளோ இருக்கு டெய்லில? இப்ப நம்ம இத மெஷர் பண்ணி பார்க்குறோம். எத்தன டே இருக்கு? 22 பார்ஸ். ஓகேவா? ஆவரேஜா 20 டேன்னு இதுதான் சொல்லுவாங்க. ஒரு மந்த்லி கேண்டில் என்ன பண்ணுச்சுன்றத வச்சு அடுத்த கேண்டில் முடிவு பண்ண போறோம். பயாஸ இப்படி தான் ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகேவா? 40ன்றது 2 மாசம், 60ன்றது 3 மாசம். 3 மாசம் நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா, குவார்ட்டர்லில யூஸ் பண்ணுவோம். ஒரு மந்த்லியோட ரேஞ்ச வச்சு வீக்லியோட ரேஞ்சு, வீக்லியோட பயாஸ் எடுத்து இன்ட்ராடே பிளான் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி 60 டேவோட ஆவரேஜ வச்சு 60 டேன்றது ஒண்ணும் இல்ல 3 மாச கேண்டில். இந்த 3 மாச கேண்டில் என்ன பண்ணியிருக்கு? இத பார்த்தீங்களா? ஒரு ஹைஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அடுத்த ஃபேர் வேல்யூ கேப்க்கு வந்திருக்கு. திரும்ப இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது. இந்த மாரியான வேலை தான் இப்டாவோட வேலை. ஓகேவா? நம்ம வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறது தான் 20, 40, 60. ஆனா நம்ம இங்க கம்ப்ளீட்டா அத மட்டுமே யூஸ் பண்ண போறது இல்ல. ஓகேவா? இப்ப ஃபாரெக்ஸ் கரன்சில இப்ப யூரோ, யுஎஸ்டி சொன்னேன் இல்லையா? இப்ப யூரோ, யுஎஸ்டி என்ன பண்ணுது? யூரோ, யுஎஸ்டி ட்ரேட் ஆகுறதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல இப்போ கவர்மெண்டோட கவர்மெண்டோட மானிட்டரி பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து பிரைஸோட டைரக்ஷன அஃபெக்ட் பண்ணும். நாம வந்து ஒவ்வொரு தடவையும் ஃபண்டமென்டலா ட்ரேட் பண்ண போறதில்ல. ஏன்னா ஒரு எஃப்ஓஎம்சிக்கும் அடுத்த எஃப்ஓஎம்சிக்குமே 1 மாசம் இருக்கும். ரேட் கட் பண்றாங்களா, இன்கிரீஸ் பண்றாங்களான்னு பார்க்கறதுக்கே நமக்கு 1 மந்த் ஆகும். ஓகேவா? போன எஃப்ஓஎம்சி மந்த், இந்த எஃப்ஓஎம்சி இது. கிட்டத்தட்ட 4 வாரம் ஆகும் டைரக்ஷன கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ நாம இது எல்லாத்தையும் வச்சு தான் இப்போ டாலர் வந்து வீக் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்ப யூரோ, யுஎஸ்டி. டாலருக்கு நெகட்டிவா ஒரு நியூஸ் வருதுன்னா, யூரோ புல்லிஷ் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்க பாருங்க. டாலர் பேரிஷ் ஆகுது. யூரோ, யுஎஸ்டி புல்லிஷ் ஆகுது. அப்போ நமக்கு பிரைஸு உதாரணத்துக்கு ஒரு யூரோ ரூ. 4ல இருக்கு. டாலர் ரூ. 2ல இருக்கு. சும்மா உதாரணத்துக்கு. இப்ப இதோட யூரோ, யுஎஸ்டி வேல்யூ என்னன்னா 2. ஓகேவா? அப்ப இந்த பிரைஸ் வந்து உதாரணத்துக்கு இப்ப இந்த ஸ்கேல்ல வந்து 2ன்னு காட்டுதுன்னு வச்சுப்போம். இன்னையோட விலை வந்து யூரோ, யுஎஸ்டி 2. இப்போ டாலருக்கு வந்து நெகட்டிவா ஒரு நியூஸ் வருது. ஆனா யூரோவுக்கு எந்த நியூஸும் வரல. யூரோ ரூ. 4லயே இருக்கு. டாலர் ரூ. 1 மாறுதுன்னா, அப்ப இந்த நியூஸ் என்ன ஆகுது? இப்ப நம்ம இதோட ரிலேஷன்ஸ் என்ன? 4. இப்போ டாலருக்கு நெகட்டிவா இம்பாக்ட் குடுக்குற நியூஸ் வரும்போதெல்லாம், யூரோ, யுஎஸ்டி இன்கிரீஸ் ஆகுது. அங்க பார்த்தீங்கன்னா ரூ. 2லேருந்து ரூ. 4 அது மாரி தான். இப்போ டாலருக்கு நெகட்டிவா ஒரு நியூஸ் வந்ததும், இங்க நமக்கு யூரோ, யுஎஸ்டி புல்லிஷ் ஆகுது. ஏன்னா நெறைய டாலர செலவு பண்ணி நாம வாங்குறோம். ஓகேவா? இதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாத்தையும் வச்சு மார்க்கெட்ட மூவ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். டாலர் குறையும்போது நாம ஏன் யூரோ, யுஎஸ்டில புல்லிஷ் ஆகுறோம். டாலர் இன்கிரீஸ் ஆகுதுன்னா, அப்போ இது கம்மியாகும். இதே யோசிச்சு பாருங்க. இப்ப யூரோ யுஎஸ்டி ரூ. 4 ஆகுது. சாரி டாலர் ரூ. 4 ஆகுதுன்னா, அப்ப யூரோ யுஎஸ்டியோட விலை ரூ. 1க்கு வந்துரும். அப்போ மார்க்கெட் பேரிஷ் ஆகுதுன்னு அர்த்தம். வீக் ஆகுதுன்னு அர்த்தம். யூரோ யுஎஸ்டி வீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் டாலருக்கும், யூரோ யுஎஸ்டிக்கும், டாலருக்கும் ஜிபிபிக்கும் நம்ம டாலர் கூட எதெல்லாம் பேர் பண்றோமோ, அது எல்லாத்தையும் இப்படி தான் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். இப்போ இப்ப ஃபாரெக்ஸ்ல நம்ம அந்த பிரைஸ எப்படி டினோட் பண்ணுவோம்? இத்தன பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத வந்து நம்ம பிப்ன்னு சொல்லுவோம். பிப்ங்கிறது என்னன்னா, இந்த பிரைஸ்ல இருக்கக்கூடிய பாருங்க இப்போ 1.08523 அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல 4வது டெசிமல் பாயிண்ட்ல இருந்து அந்த டெசிமல்ல 4வது நம்பர். ஓகேவா? இங்க பாருங்க. 50ங்கிறது 51 மாறுது. அப்ப இங்க 1ங்கிறது தான் வேரி ஆகுது. அதுதான் 1 பிப். ஓகேவா? 5த் டெசிமல் பாயிண்ட் தான் வந்து பிப்பட்ன்னு சொல்லுவோம். நம்ம பிப்பட்ட அதிகமா எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காகன்னா, இத்தன பிப் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஏன்னா, இப்ப இன்னைக்கு 1.085ல இருக்குதுன்னா, 50ல இருக்குன்னா, நாளைக்கு 1.0860ல இருக்கும். அப்ப 10 பிப் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்து நாஸ்டாக். நாஸ்டாக்ன்றது என்னன்னா, 100 டாப் கம்பெனிஸோட யுஎஸ் டாப் கம்பெனிஸ் ஓகேவா? அதுல வந்து ஆ டெக் இண்டஸ்ட்ரி இருக்கும், இ-காமர்ஸ் இருக்கும், ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கும். எல்லாமே இருக்கும். டாப் 100 ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு காரணம் அதுதான் கொஞ்சம் வெயிட்டான பிரைஸ்ல இருக்கும். வெயிட்டான இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதுதான் வந்து டைரக்ஷன முடிவு பண்ணும். அதனால சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் எல்லாமே அதுல தான் இருக்கும். பெரும்பாலும். ஓகேவா? அமேசானா இருக்கலாம், என்விடியாவா இருக்கலாம். இந்த மாரி நெறைய கம்பெனிஸ் வந்து டாப் 100ல இருக்கும். அமேசான் எல்லாமே. இப்போ அத நம்ம ட்ரேட் பண்ணும்போது பிரைஸ் ஆக்ஷன் நல்லா இருக்கும். ஏன்னா நெறைய லிக்விடிட்டி இருக்கும். பிரைஸ் ரொம்ப கிளியரா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப கிளியரா இருக்கும். யூரோ யுஎஸ்டி எப்படி வந்து ஒரு டாப் ரெஃபரன்ஸோ ஏன்னா யூரோ ஃபாரெக்ஸ் பேர்ஸ்லயே இருக்கிறதுலயே வந்து வேர்ல்டு மார்க்கெட்ட டாமினேட் பண்ணக்கூடியது டாலர், அடுத்து யூரோ, அடுத்தது தான் வந்து ஜிபிபி. க கிரேட் பிரிட்டன், பவுண்டு.
அதனால நாம அது 2 தான் பிரிஃபர் பண்ணுவோம். டாலர் டைரக்ஷன வச்சு யூரோவையோ, இல்ல ஜிபிபியவோ ட்ரேட் பண்ணிப்போம். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து இண்டெக்ஸ ட்ரேட் பண்ண போறோம் அப்டின்னா, நாஸ்டாக்க பிரிஃபர் பண்றோம். ஏன்னா, அதுதான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஹையஸ்ட் லிக்விடிட்டி புரொவைடர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய மார்க்கெட் அது. அத வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்டின்னா, டெக் கம்பெனிஸோட இன்னோவேஷன்ஸ் இப்ப NVIDIA இப்ப ஏஐ வந்ததுலேருந்து NVIDIA தான் வந்து நாஸ்டாக்கே தூக்கி நிறுத்துது அப்டின்னு சொல்லலாம். அடுத்து அமேசான் ஒரு ரெவல்யூஷன் பண்ணுச்சு அது. அந்த மாரி. அமேசான்ல வந்து AWS இருக்கு இல்லையா? அமேசான் வெப் சர்வீஸ் அது முக்கியமா. இந்த மாரி NVIDIA, Broadcom இந்த மாரி நெறைய விஷயம் கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்தப்போ AWS தூக்கி நிறுத்துச்சு. ஏஐன்னு வரும்போது NVIDIA வந்து தூக்கி நிறுத்துது. ஓகேவா? இப்ப அடுத்து Tesla. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ பொறுத்தவரைக்கும் Tesla. ஓகேவா? அது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ரெவல்யூஷன் வந்தப்ப அதுவும் வந்து நாஸ்டாக்க சப்போர்ட் பண்ணுச்சு. இதுல ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா, அதுவுமே கிராஷ் ஆகும். ஓகேவா? மேக்ரோ டீட்டெயில்ஸ்லாம் அந்த இன்ஃப்ளேஷனா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுவுமே வந்து மார்க்கெட்ட அஃபெக்ட் பண்ணும். இது எல்லாமே நாஸ்டாக்க ஃபண்டமெண்டலா டிரைவ் பண்ணக்கூடியது. நாம டெக்னிக்கலா மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இது 2யும் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அதனால. அடுத்து எக்கனாமிக் கேலண்டர்னா என்ன? எக்கனாமிக் கேலண்டர வச்சு நாம எப்படி பயாஸ ஃப்ரேம் பண்ணுவோம்? முக்கியமான நியூஸ் எல்லாம் அந்த NFP, CPI மாரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நான் ஃபார்ம் பேரோல்ஸு, அப்புறம் ஜாப் குரோத் இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆகும். நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் மேல போக போகுது. ஏன்னா டெக்னிக்கலா நமக்கு மார்க்கெட் மேல காட்டுது. ஏன்னா நானுமே லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பேன். யூரோ USD ஸ்லைட்டா வீக்கரா இருக்கு அப்படின்னு. பட் டாலருக்கு நெகட்டிவா வந்ததுனால யூரோ USD மேல போச்சு. அது வந்து FOMC நியூஸ். FOMCன்றது ஃபெட்டோட நியூஸ் ரிலீஸு ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி. அடுத்து சென்ட்ரல் பேங்கோட டேட்டாஸ் இது எல்லாமே எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்றத எக்கனாமிக் கேலண்டர் ஃபாரெக்ஸ் ஃபேக்டர யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வீக்க பிளான் பண்ணணும். சில நியூஸ் அவாய்ட் பண்ணணும். சில நியூஸ் வரைக்கும் மார்க்கெட்டுக்கு டைரக்ஷன் இருக்காது. பெரிய லிக்விடிட்டி இருக்காது இல்லையா? இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெயிட் பண்ணுவாங்கன்னா, நாமளும் வெயிட் பண்ணணும். அதுக்காக வந்து ரிஸ்க் எப்ப எடுக்கணும், எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில இருக்கக்கூடிய எக்கனாமிக் கேலண்டர யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து சீசனல் டெண்டன்சி. சீசனல் டெண்டன்சின்றது எப்படின்னா, இந்த மாசத்துல பொதுவா டாலர் எப்படி இருக்கு? நாம எப்படி டெக்னிக்கலா பார்க்குறோமோ, அதே மாதிரி Q1 எப்படி இருக்கும்? Q2 எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல? அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் இப்ப நாம புல்லிஷா இருக்கோம். பட் சீசனல் டெண்டன்சி பேரிஷா இருக்குன்னா, நமக்கு அது ஒரு காஷியஸ் தான். என்னன்னா நியூஸ் வரும். அது எல்லாமே இந்த சீசனல் டெண்டன்சில ஓகேவா? நியூஸ் எல்லாமே கலந்து இருக்கும். மார்க்கெட் சென்டிமென்ட்ஸ்லேருந்து எல்லாமே. இது கார்லேஷன் பிட்வீன் டாலர், ட்ரெஷரி பாண்ட், பாண்ட் யீல்டு ஓகேவா? ட்ரெஷரி பாண்டும், பாண்ட் யீல்டும் இன்வெர்ஸ். அதாவது ட்ரெஷரி பாண்ட் மேல போகுது அப்படின்னா, பாண்ட் யீல்டு கீழ வரும். அதோட பிரைஸ் டிஃபரன்ஸ் சொல்றேன். கார்லேஷன்ஸ் அப்படிதான் யூஸ் பண்ணிக்க போறோம். பாண்ட் யீல்டும், டாலரும் டைரக்ட்லி புரொபோர்ஷனல். அதாவது பாண்ட் யீல்டு மேல போகுதுன்னா, அப்போ டாலரும் மேல போகணும். ஓகேவா? பாண்ட் யீல்டுனா கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாரி தான். பாண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். நெறைய வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் குடுக்க போறாங்க. பாண்டுல நெறைய யீல்டு வருது அப்டின்னா, நெறைய யீல்டு வரும்போது டாலர்ல நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டாலர் நெறைய பேர் வாங்குவாங்க. அப்ப டாலரும் மேல போகும். அதனால 2மே பாசிட்டிவா அலைன் ஆகும். 2மே ஈக்குவலா அதாவது ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுறது. அதே மாதிரி ட்ரெஷரி பாண்டும் இதுவும் ஆப்போசிட்டா இருக்கு. ட்ரெஷரி பாண்டும், பாண்ட் யீல்டும் ஆப்போசிட்லி கோரிலேட்டட்னா, அப்ப ட்ரெஷரி பாண்டும், டாலரும் ஆப்போசிட்லி கோரிலேட்டட். ஓகேவா? ட்ரெஷரி பாண்டும், டாலரும் இன்வெர்ஸ் கோரிலேஷன், ஆப்போசிட் கோரிலேஷன். ஓகேவா? பிரைஸோட ட்ரெஷரி பாண்ட்ல பிரைஸ் அதிகமாகுதுன்னா, டாலர்ல கம்மியாகும். இந்த மாதிரி. இத நம்ம வந்து இப்ப சார்ட்ல பார்ப்போம். எக்கனாமிக் கேலண்டர் அப்டின்னா, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி. ஃபாரெக்ஸ் ஃபேக்டரிய தான் நான் பிரிஃபர் பண்ணுவேன். இந்த வாரம் FOMC மீட்டிங் இருக்கு. ஸோ, அது வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இந்த மாரியான விஷயங்கள் பார்ப்பேன். லாஸ்ட் வீக்ல என்னென்ன நடந்தது? நீங்க ஜஸ்ட் சிம்பிளா போயிட்டு கேலண்டர செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன். இதுல நீங்க எது எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் டாலர் மட்டும் தான் வப்பேன். ஏன்னா நான் ட்ரேட் பண்றது நாஸ்டாக் அதனால டாலர் மட்டும் வச்சுப்பேன். இது வந்து ரெட் ஃபோல்டர் நியூஸ். அதாவது ஹை இம்பாக்ட், மீடியம் இம்பாக்ட், ஒரு லெஸ் இம்பாக்ட் அந்த மாரி சொல்லலாம். இது வந்து பேங்க் ஹாலிடே. நான் வந்து பேங்க் ஹாலிடேவும், ஹை இம்பாக்ட் மட்டும் யூஸ் பண்ணுவேன். அத வச்சு அப்ளை ஃபில்டர். நெக்ஸ்ட் வீக் என்ன? லாஸ்ட் வீக் என்ன? இது எல்லாத்தையும் இங்க பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வீக்ல என்னென்ன நியூஸு? ஓகேவா? மந்த்லி வைஸும் பார்த்துக்கலாம். இந்த மந்த்ல என்னென்ன நியூஸ் இருக்கு? இது எல்லாத்தையுமே ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து இப்ப யூரோ USD. நம்ம சொன்னோம் இல்லையா? பிரைஸ், பிப்பட் கால்குலேட் பண்றது இதெல்லாம் பேசிக்கா எல்லாம் அந்த மெட்டீரியல்லே வந்துரும். அடுத்து எக்கனாமிக் கேலண்டர், சீசனல் டெண்டன்சி அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து காரிலேஷன் பார்க்க போறோம். காரிலேஷன்னா டாலர் டைரக்ஷன எப்படி எப்படி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப யூரோ USD ட்ரேட் பண்ணணும்னா டாலர் டைரக்ஷன் தெரியணும். டெக்னிக்கலா ஓகே. நான் டெக்னிக்கலா நாம எடுத்த டைரக்ஷன் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா, இப்ப இது வந்து யூரோ USD. நம்ம வந்து இப்ப டாலரும், பாண்டும் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கறது? 30 இது வந்து 10 இயர் பாண்டு. நீங்க 30 இயர் பாண்டும் பார்க்கலாம். யுஎஸ் 30 இயர் பாண்டு. இவிசிய யூஸ் பண்ணிக்கோங்க. இவிசில இது வந்து யுஎஸ் 30 இயர் பாண்ட் மேல இருக்கும். ஓகேவா? இந்த பக்கம் ட்ரெஷரி பாண்ட். இது பாண்ட் யீல்டு, இது ட்ரெஷரி பாண்டு. 2மே ஆப்போசிட்லி கோரிலேட்டடா இருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் இது பேரிஷா இருக்கு. ஹைஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகுது. இது புல்லிஷா இருக்கு. இன்னும் ஜூம் இன் பண்றேன். 2மே ஆப்போசிட்லி கோரிலேட்டட். ஓகே. இது 2ம் ஆப்போசிட்டா தான் இருக்கணும். அப்படி இல்லன்னா மார்க்கெட் டீகப்பிள் ஆகுது. ரேஞ்சுக்குள்ள போகப்போது வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். சரியான நியூஸ் வரல. இப்ப மார்க்கெட் டிரைவ் பண்ண லேட் ஆகும் அப்படின்றத வெயிட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது 30 இயர் பாண்டு. இது 30 இயர் ட்ரெஷரி பாண்ட். பாண்ட் யீல்டு
இது பாண்ட். இது 2 ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ இத நம்ம எப்படி டாலர் கூட யூஸ் பண்றது? ஒண்ணு 30 இயர் பாண்டு டாலர் கூட ஈக்குவலா இருக்கணும். இல்ல ட்ரெஷரி பாண்டு ஆப்போசிட்டா இருக்கணும். DXY இங்க பாருங்க. இது பேரிஷா இருந்தா டாலரும் பேரிஷா இருக்கணும். கரெக்ட்டா இருக்கா? இது ஹைஸ்ல ரிஜெக்ட் ஆகுது. இங்க ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிஜெக்ட் ஆகுது. இதெல்லாம் PO3 வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். பட் டைரக்ஷன் காரிலேஷன் எப்படி எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இது. இப்போ டெய்லில பார்க்குறீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? பிரைஸ் எனக்கு டெய்லில கன்ஃபர்மேஷன் குடுக்குது. இப்போ எனக்கு இங்கேயும் பிரைஸ் கன்ஃபர்மேஷன் குடுக்குது. அப்ப அடுத்து பேரிஷா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கேயுமே பிரைஸ் ஹைஸ்ல ரிஜெக்ட் ஆகுது. ப்ரீவியஸ் வீக்லி ஒரு ஸ்விங்லேருந்து ஜூலை ஸ்விங்லேருந்து ரிஜெக்ட் ஆகுது. அப்ப அதுக்கு ஏத்த மாரி இத பிளான் பண்ணிக்கிறோம். இல்ல இது நமக்கு கிளியரான டைரக்ஷன் குடுக்கல. அப்படின்னா ட்ரெஷரி பாண்டுக்கு போறோம். ட்ரெஷரி பாண்டு ஆப்போசிட்டா இருக்கும். பேரிஷ் ஆகும். இது இங்க ரிஜெக்ட் ஆகி புல்லிஷ் ஆகும். இத மாரி காரிலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். டாலரோட டைரக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சீசனல் டெண்டன்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். சீசனல் டெண்டன்சினா ஜஸ்ட் Googleல போறீங்க. DXY சீசனாலிட்டி, சீசனல் டெண்டன்சி எல்லாம் ஒண்ணு தான். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி செக்ன்னு ஒரு வெப்சைட் வரும். இருக்கா? அது பொதுவா என்ன சொல்லும்னா, டாலர் இந்த குவார்ட்டர்ல எவ்வளோ பேரிஷா இருக்குமா? புல்லிஷா இருக்குமா? இது வந்து S&P 500 இது வந்து டாலரு. இது பாஸ்ட் 20 இயர்ஸ்ல என்னென்ன ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. இதெல்லாம் ஃபண்டமெண்டலா இன்வெஸ்ட் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா? நாம டெக்னிக்கலா மட்டும் தான் போறோம். பார்க்கறதுல தப்பு இல்ல. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கங்க. இதான் காரிலேஷன். ஓகே. இப்ப நாம வந்து பயாஸ் எப்படி அப்படின்னு பார்க்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நான் என்ன சொன்னேன்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல 2 விதமா பார்ப்போம். ஒண்ணு கன்டினியூவேஷன் செட்டப். இன்னொன்னு ரிவர்சல். இது வந்து கேண்டில் பேஸ்டு. 2 விதமா நம்ம பயாஸ பார்க்கலாம். ஒண்ணு ரேஞ்ச் பேஸ்டு. இன்னொன்னு அதான் ரேஞ்சுனா அட்வான்ஸ்டு அதில போவோம். இது வந்து கேண்டில் பேஸ்டு. எப்புட்னா இந்த கேண்டில் என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் கேண்டில்க்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சு. அப்ப இது வந்து கன்டினியூவேஷன். நெக்ஸ்ட் டே என்ன பண்றோம்னா, கன்டின்யூ பண்ணும். இதில டார்கெட் வைப்போம். ஓகேவா? இந்த ஹைஸ டார்கெட் வைக்க போறோம். இது வந்து கன்டினியூவேஷன் பேரிஷ் செட்டப். என்ன பண்ணியிருக்கு? ஸ்ட்ராங்கான க்ளோஸ். அடுத்த கேண்டில் பேரிஷ் செட்டப். இது வந்து ஜஸ்ட் சிம்பிளா கேண்டில் க்ளோஷர வச்சு பார்க்கறது. அடுத்து ரிவர்சல் செட்டப்னா எப்படி? இந்த கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் ரிஜெக்ட் பண்ணி ஸ்ட்ராங்கா உள்ள க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்த கேண்டில் பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. ஒரு மேனிபுலேஷன் கேண்டில் வருது. அடுத்த கேண்டில் ரிவர்ஸ் ஆகுது. இது வந்து ரிவர்சல் செட்டப்ப எப்படி பார்க்குறோம்னா, ஜஸ்ட் வெறும் கேண்டில வச்சு பார்க்கணும். இது கொஞ்சம் பேசிக்கா ஈஸியா இருக்கும். இத அடுத்த லெவல் கொண்டு போறது தான் அட்வான்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அதாவது எப்புட்னா ஒரு ஷார்ட் டெர்ம் லோ இருக்கணும். ஷார்ட் டெர்ம் ஹை இது எல்லாமே இத பாருங்க. இப்போ வந்து பிரைஸ் வந்து ஒரு கீழ வருது. மேலேருந்து ரிஜெக்ட் ஆகுது. ஏதோ ஒரு ஹைஸ எடுத்துட்டு பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி ஃபேர் வேல்யூ கேப் நோக்கி வருது. ஓகேவா? நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல புல்லிஷா இருக்கீங்க. பிரைஸ் வந்து இப்படி புல்லிஷா போயிட்டு இருக்கு. ஒரு டைமுக்கு அப்புறம் பிரைஸ் என்ன பண்ணும்? ரைட் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகி கன்டின்யூ ஆகும் இல்லையா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ்பான்ஷன், ரிட்ரேஸ்மென்ட், கன்டினியூவேஷன். இப்ப நீங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ரிட்ரேஸ்மென்ட்க்குள்ள இருக்கீங்கன்னா, அத எப்படி ட்ரேட் பண்ணலாம்? மார்க்கெட் இப்ப இது எப்ப லாங் டெர்ம் ஹை ஆகும்னா, ஒரு ஷார்ட் டெர்ம் ஹை. எஸ்டின்றது என்ன? ஷார்ட் டெர்ம். ஸ்விங் ஹை லோவர் தேன் ஈச் சைட். அதாவது எப்படின்னா, ஒரு கேண்டில் 2 பக்கமும் ஒரு லோவர் லோ வச்ச கேண்டில்ல ஃபார்ம் ஆகுதுன்னா, அது ஒரு ஷார்ட் டெர்ம். ஒரு லாங் டெர்ம்க்கு 2 பக்கமும் ஷார்ட் டெர்ம் இருக்கும். இந்த ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ணுது இல்லையா? அதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். இந்த இன்டர்மீடியேட் டெர்ம். இன்டர்மீடியேட் டெர்ம்ன்றது எப்படின்னா, ஒரு ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ற ஹை தான் இன்டர்மீடியேட் டெர்ம் ஹை. ஓகேவா? இது கொஞ்சம் புரியாத மாரி இருக்கும். அதான் இது நான் வந்து ஒரு ரேஞ்ச வச்சு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து சார்ட் வந்து எக்ஸாம்பிளுக்காக குடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஷார்ட் டெர்ம் லோன்றது இங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா? நம்ம புல்லிஷா இருக்கும்போது லோவ்ல ஃபோக்கஸ் பண்ணோம். பேரிஷா இருக்கும்போது ஹைல ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ ஷார்ட் டெர்ம் ஹைய ஸ்வீப் பண்ணி ஒரு இன்டர்மீடியேட் டெர்ம் ஹை ஃபார்ம் ஆகுது. ஒரு லாங் டெர்ம் ஹைக்கு இந்த பக்கம் ஒரு இன்டர்மீடியேட் டெர்மும் இருக்கும். இந்த பக்கம் ஒரு இன்டர்மீடியேட் டெர்மும் இருக்கும். இப்போ ஒரு ஷார்ட் டெர்ம் ஒரு ஸ்வீப் பண்ணா, அது இன்டர்மீடியேட் டெர்ம் ஹை ஆகும். அடுத்து இதே பாருங்க. திரும்ப ஒரு ஷார்ட் டெர்ம் ஹைய ஸ்வீப் பண்ணி ஒரு இன்டர்மீடியேட் டெர்ம் ஹை. நெறைய ஷார்ட் டெர்ம் இருந்தாலும் பிரீமியம்ல வந்து தான் இத பாருங்க. இந்த இடத்துல பிரீமியம்ல வந்து ஒரு இன்டர்மீடியேட் டெர்ம் ஹை ஃபார்ம் ஆகுது. திரும்ப ஒரு ஷார்ட் டெர்ம், திரும்ப ஒரு ஷார்ட் டெர்ம். இந்த ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ணி இன்டர்மீடியேட் டெர்ம் ஃபார்ம் ஆகுது. இங்க கடைசியா ஒரு ஷார்ட் டெர்ம். இது ஒரு இன்டர்மீடியேட் டெர்ம். கீழ லெவலுக்கு வருது. ஒரு ஃபேர் வேல்யூ கேப், டெய்லி ஆர்டர் பிளாக் ஏதோ ஒண்ணு வந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. எப்போ இந்த ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ணி ஒரு இன்டர்மீடியேட் டெர்ம் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? இந்த இன்டர்மீடியேட் டெர்ம் ஹைய எப்போ மார்க்கெட் உடைக்குதோ, அப்பதான் நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கும். அதே மாதிரி அடுத்து இங்க ஒரு ஷார்ட் டெர்ம் இருக்கு. அத ஸ்வீப் பண்ணி இது ஒரு இன்டர்மீடியேட் டெர்ம் ஆகுது. இன்டர்மீடியேட் டெர்ம் கன்ஃபார்ம் ஆகணும் தான் இது ஒரு புரொடெக்டட் லோ. மார்க்கெட் இதுக்கப்புறம் இங்க தான் போவும். திரும்ப இந்த டைரக்ஷனுக்கு வராது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன்க்குள்ள வருவோம். எல்டிஎம்னா லாங் டெர்ம் ஹைஸ் அண்ட் லோஸ். ஐடின்னா இன்டர்மீடியேட் டெர்ம் ஹைஸ் அண்ட் லோஸ். ஷார்ட் டெர்ம்னா ஷார்ட் டெர்ம். எஸ்டின்னா ஷார்ட் டெர்ம் ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகேவா? ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ணா அது இன்டர்மீடியேட் டெர்ம். இன்டர்மீடியேட் டெர்ம் ஃபார்ம் ஆனா தான் அது வந்து லாங் டெர்ம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுக்கோங்க. இது வீக்லி ப்ரொஃபைல். நம்ம இதுவரைக்கும் இப்ப சார்ட்ல பார்த்துட்டு வருவோம். டாலர்லேருந்தே வருவோம். டாலர் தான் மேக்ஸிமம் டிவிசி. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ். மந்த்லில லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுது. பிரைஸ் ஏன்னா இங்க ரிஜெக்ட் பண்ணுது. இதுதான் இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. இப்ப நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனா மார்க் பண்றோம். டெய்லில போறோம். ஜஸ்ட் கேண்டில் பேஸ்டா நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ரிஜெக்ஷன் வந்து கடைசி டைம்ல வந்திருக்கு. நான் அதனால என்ன பண்ணுவேன்னா, இது PO3 அப்போ கிளியரா புரியும். நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்போ பிரைஸ் புல்லிஷ் ஆகி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகணும். நான் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு பிரீமியம்க்கு பிரைஸ் போகும் அப்படின்னு பிளான் பண்றேன்.
ஏன்னா இது ஒரு லாங் டெர்ம் இதா இருக்கணும்னா, எனக்கு வந்து ஒரு 4 ஹவர்ல எனக்கு இன்னும் எதுவுமே ஒரு ஷார்ட் டெர்ம் ஃபார்ம் ஆகல. இப்ப ஷார்ட் டெர்ம் ஃபார்ம் ஆக வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுவேன். இப்ப பாருங்க, இங்க ஷார்ட் டெர்ம் லோ ஒண்ணு இருக்கு. அத ஸ்வீப் பண்ணி இங்க நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகணும். வீக்லி P3க்கு 4 ஹவர் முக்கியம். ஏன்னா வீக்லியோட டைரக்ஷன பார்க்கறதுக்கு மந்த்லிலேருந்து தான் பார்ப்போம். பிரைஸ் என்ன பண்ணுச்சு? ஓப்பன் ஆனதுலேருந்தே புல்லிஷா இருக்கு. அடுத்து திரும்ப வந்து ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ணி டைரக்ஷன் குடுக்குது. இப்ப ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ணதுனால, இது இன்டர்மீடியேட் டெர்ம் ஆகுது. பிரீமியம் போற வரைக்கும் நம்ம இந்த டைரக்ஷன்லயே கன்டின்யூ பண்றோம். இப்ப என்ன பண்ணுது? பிரீமியம் போனதும், ஹையர் டைம் ஃப்ரேம் பெர்ஸ்பெக்டிவ பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. இப்ப பிரைஸோட டைரக்ஷன் மாறியிருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த ஒரு இன்டர்மீடியேட் டெர்ம்க்கு கீழ பிரைஸ் குளோஸ் வச்சிருக்கு. இத பாருங்க, இப்ப என்ன பண்ணுது? டிஸ்கவுண்ட்க்கு வந்து ஒரு ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ணி, திரும்ப இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகி புல்லிஷ் ஆகுது. பிரைஸ இந்த மாரி படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நான் அதனால தான் என்ன பண்ணுவேன்னா, எது இன்டர்மீடியேட் டெர்ம், எது ஷார்ட் டெர்ம்னு நமக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். அப்படின்றத இத யூஸ் பண்றவங்க பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் இன்டர்மீடியேட் டெர்ம் எப்பலாம் ஃபார்ம் ஆகுதோ, எப்ப ஸ்வீப் ஆகுதோ, அப்ப மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் எஸ்எம்டி இருக்கும், எஸ்எம்டி இருக்காது. இந்த மாரி நெறைய விஷயங்கள பார்க்கணும். இது வந்து பேசிக்கா பிராக்டிஸ் பண்ணணும். இத நம்ம ஒரு ரேஞ்ச கன்ஃபார்ம் பண்ணிட்டு, டிஸ்கவுண்ட்லேருந்து எப்படி பண்றது? அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஜிபிபி. ஜிபிபில ஒரு மேனிபுலேஷன் கேண்டில், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில நாம வந்து மார்க் பண்றோம். பிரைசிங் என்ன பண்ணியிருக்கு? இது பாடி குளோசர் வச்சிருக்கு. பிரைஸ் இங்க ரிஜெக்ட் ஆகுது. பட் ஹையர் டைம் ஃப்ரேம் புல்லிஷ்ன்றதுனால வெயிட் பண்றோம். இது வந்து மண்டே. ஓப்பன்லயே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இது வந்து மண்டே. வீக்கோட ஓப்பன். இங்க நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அடுத்த கேண்டில் என்ன பண்ண போகுது? புல்லிஷ் ஆகப் போகுது. இப்போ இத டெய்லி டூ 1 ஹவர்ல போறேன். இங்க நாம வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து ஒரு ஷார்ட் டெர்ம், இன்டர்மீடியேட் டெர்ம் எல்லாத்தையும் வைக்கலாம். இது வந்து லாங் டெர்ம். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இது எப்படி எந்த கீ லெவல்ல எந்த மாதிரியான ரிவர்சல் பாயிண்ட்ட கன்ஃபார்ம் பண்றதெல்லாம் அடுத்தடுத்து PO3 கிளாஸஸ்ல ஓப்பன் ஹை லோ கிளாஸஸ்ல தெளிவா பார்ப்போம். ஜஸ்ட் இது பயாஸ கன்ஃபார்ம் பண்றதுக்கு. டெய்லில ஒரு மேனிபுலேஷன் கேண்டில் அடுத்த கேண்டில் எப்படி ட்ரேட் பண்ண போறோம்? ஒரு ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ணியிருக்கா? ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ணி திரும்பி ஆர்டர் பிளாக் கன்ஃபர்மேஷன். இதுதான் என்ட்ரி. இந்த ரேஞ்ச் ஹை தான் டார்கெட். இப்ப இது லாங் டெர்ம். இது ஃபெயில் ஆச்சுனால இது ஃபெயில் ஆயிடும். அதனால நம்ம எஸ்எல்ல இங்க வச்சு என்ட்ரி இங்க போட்டு ஒரு லாங். ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ணும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். டைரக்ட்டா போயிட்டு என்ட்ரி கூடாது. புது கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா, வந்து ஸ்டாப் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கேன்? மார்க்கெட் புல்லிஷா தான் இருக்கு. உங்களுக்கு தேவையான குவான்டிட்டீஸ் வேணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த செல் ஆர்டர்ல ஆர்டர் பேரிங் பண்ணி போயிடுவாங்க. எல்லாத்தையும் அலைன் பண்ணணுமா? பயாஸ் அலைன் பண்ணி இப்படி தான் என்ட்ரி எடுக்கணும். இது வந்து ஜஸ்ட் பேசிக் தான். கன்டினியூஷன் செட்டப், அட்வான்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அட்வான்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர கன்டினியூஷன் செட்டப்க்கு அப்புறமா கன்டினியூஷன் செட்டப்னா நான் பாடி குளோசர், பாடி ரிஜெக்ஷன் வச்சு முடிவு பண்ணிட்டு, லோவர் டைம் ஃப்ரேம்ல முடிவு பண்ணணும். ஓகேவா? இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பயாஸா பார்க்கறதுக்கு. பாடி குளோசர வச்சு எப்படி பார்க்கறது? பாடி குளோசருக்கு அப்புறம் எப்படி என்ட்ரி எடுக்கிறது? அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன். இப்ப வீக்லி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்ப்போம். வீக்லில என்ன பண்ணுது பிரைஸு? இங்க ரிஜெக்ட் ஆகுதா? அடுத்து ட்ரேட் ஆகுதா? இங்க ரிஜெக்ஷன். இது ஒரு மாடல். பிரைஸ்ல ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா, குறுக்க ஃபேர் வேல்யூ கேப். அதாவது நீங்க புல்லிஷா இருக்கீங்க. பட் பிரைஸ் பேரிஷா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ப பிரிண்ட் பண்ணியிருக்குன்னா, இப்ப பிரைஸ் இன்னொரு ஏஎம்டி போடும். ஓகேவா? அதெல்லாம் ஏஎம்டி கிளாஸ்ல ஃபுல்லா பார்ப்போம். தெரிஞ்சுக்கங்க தப்பில்ல. அதே மாதிரி பிரைஸ் இந்த டார்கெட்ட எடுத்துருச்சு. நெக்ஸ்ட் இங்க அதே மாதிரியே வீக்லி பெர்ஸ்பெக்டிவ்ல வீக்லில எப்பல்லாம் ஸ்விங் ஹைஸ்ன்னு வருது பாருங்க. இது வந்து ஒரு ஓல்டு லிக்விடிட்டி. இங்க வந்து இத ஃபார்ம் ஆகும்போது, அப்ப இது வந்து ஹை ப்ராபபிள். அதாவது லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு சிஆர்டி கேண்டில் அட் த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். இது வந்து ஏப்ரலோட லோ. ஏப்ரலோட லோல வந்து ஜூன்ல ஒரு வீக்லி கேண்டில் ஃபார்ம் ஆகுது. மந்த்லி லோல ஒரு வீக்லி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா, அது ஹை ப்ராபபிள். ஓகேவா? இத வச்சு டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான். இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில ட்ரேட் பண்றோம். இங்க என்ன பண்ணியிருக்கு? ஸ்வீப் பண்ணியிருக்கு. இங்க பாடி குளோஸரும் வச்சிருச்சு. ஒரு இன்டர்மீடியேட்ட ஒரு ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ணியிருக்கு. இது ஒரு லாங் டெர்மா இருக்கலாம். இது ஒரு இன்டர்மீடியேட்ட ஸ்வீப் பண்ணியிருக்கு. இப்ப ஷார்ட் டெர்ம ஸ்வீப் பண்ணி இது இன்டர்மீடியேட்டா ஃபார்ம் ஆனதுனால நாம கன்டினியூஷன் இது வரைக்கும் பார்ப்போம். ஒரு ரேஞ்ச் முடிஞ்சுச்சு. இப்ப பிரீமியம் போனதும் பிரைஸ் இங்க ரிஜெக்ட் ஆகுது. அதுக்காக இது பியரிஷ் கிடையாது. ஏன்னா நம்ம புல்லிஷ் மார்க்கெட்ல இருக்கோம். அப்போ ஒரு ரிட்ரேஸ்மென்ட் வரும். இந்த ஃபேர் வேல்யூ கேப், இந்த ஸ்விங்ஸ், ஓல்டு ஸ்விங் போனதுமே ஒரு ரிட்ரேஸ்மென்ட் குடுக்குது. ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் தான் டார்கெட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கேன்? ஹைஸ் அண்ட் லோஸ ஸ்வீப் பண்ண அப்புறம் ரீபேலன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்ல நடக்கும். இங்க ரீபேலன்ஸ் பண்ண உடனே இங்க ஆர்டர் பிளாக் ஃபார்மேஷன் இங்க இருந்து புல்லிஷ் செட்டப். ஜிபிபில. இங்க வந்ததும் புல்லிஷ் செட்டப். இப்ப இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து எப்படி பிரைஸ் ரிட்டர்ன் ஆகுது? இதிலிருந்து எப்படி ரிட்டர்ன் ஆகுது? இது எல்லாத்தையுமே இப்ப பார்ப்போம். ஒரு மேனிபுலேஷன் கேண்டில்க்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, அத ட்ரேட் பண்றது ஈஸி. கன்டினியூஷன் கேண்டில் எப்படி ட்ரேட் பண்றது? இது எல்லாமே வந்து PO3 கிளாஸ்ல சொல்றேன். ஜஸ்ட் பயாஸ ஃப்ரேம் பண்றதுக்காக. வீக்லிலேருந்து நம்ம டெய்லில போறோம். என்ன பண்ணியிருக்கு? பிரைஸ் ஓப்பன் ஆகுது. ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்லேருந்து புல்லிஷ் ஆகி அந்த ஹைஸ போய் எடுத்திருக்கு. அடுத்த வாரம் எங்க ஓப்பன் ஆகுது? இது நெக்ஸ்ட் வீக்கோட மண்டே. மண்டே என்ன ஆகுது? ஓப்பன் ஆகி மண்டேவே லோ ஃபார்ம் ஆகாது. கன்டினியூஷன்னா டியூஸ்டே, வெட்னஸ்டேல ஃபார்ம் ஆகும். ப்ரொஃபைலிங்ல சொல்றேன். அதே மாரி என்னாச்சு? புதன்கிழமை ஓல்டு லோவ ஸ்வீப் பண்ணி இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன். இந்த லோ புரொடெக்டடா இருக்கு. இந்த ஹைஸ்க்கு போற வரைக்கும். ஓல்டு ஹைஸ் லிக்விடிட்டீஸ எடுத்ததுமே இந்த ரேஞ்சோட டிஸ்கவுண்ட்க்கு வருது. பிரைஸ் என்ன பண்ணும்? டிஸ்கவுண்ட்ல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல ரீபேலன்ஸ் பண்ணி கன்டின்யூ ஆகும். இப்படிதான் இங்க கன்டின்யூ ஆயிருக்கு. எப்படி கன்ஃபார்ம் பண்றோம்? நம்ம புல்லிஷா எப்ப கன்ஃபார்ம் பண்றோம்னா, அடுத்த வீக்லி கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுது? இது ஃப்ரைடே. மண்டே வந்து ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது. டியூஸ்டே வந்து லோ வைக்குது. நாம இங்க இருந்து தான்
புல்லிஷ் செட்டப் பிளான் பண்ணுவோம். இங்க ஒரு சிஆர்டி கன்டினியூவேஷன். அடுத்து இந்த ஆர்டர் பிளாக் எப்பல்லாம் ஆர்டர் பிளாக்ல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆர்டர் பிளாக்னா டவுன் க்ளோஸ் கேண்டில். ஆர்டர் பிளாக் எப்பல்லாம் விக் பெருசா இருக்கோ, அப்ப விக்ல இருந்தே பிரைஸ் போகும். அதனால விக்ல இருந்தே பிரைஸ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேண்டில் இங்க இருந்து ட்ரேட் ஆகுது. இப்ப இந்த டெய்லி கேண்டில் வந்து ஒரு கன்டினியூவேஷன் டெய்லி கேண்டில். அதாவது இது மேனிபுலேஷன் கேண்டில், இது டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் அந்த வாரத்துல. அடுத்து இது வந்து தேர்ஸ்டே. தேர்ஸ்டே எப்படி ட்ரேட் ஆயிருக்கு? பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் ஆன உடனே ட்ரேட் ஆகாது. இது ஓப்பன். 17ங்கிறது ஓப்பன். வந்து லண்டன் செஷன்ல 2 ஏஎம்க்கு லோவ ஃபிக்ஸ் பண்ணி இது எல்லாம் தான் அடுத்து ப்ரொஃபைலிங்ல பார்க்கணும். எப்ப ஹைஸ் அண்ட் லோஸ் ஃபார்ம் ஆகணும்? எப்ப ஃபார்ம் ஆனா ஹை ப்ராபபிள் ஓகேவா? இதெல்லாம் ப்ரொஃபைலிங்ல பார்க்க போறோம். ஒரு டெய்லி ப்ரொஃபைல் எப்படி இருக்கலாம்? ஒரு வீக்லி ப்ரொஃபைல் எப்படி இருக்கலாம்? இதுவரைக்கும் பார்த்துட்டு டைம் அண்ட் பிரைஸ் போலாம். ஒரு கிளாசிக் வீக்லி ப்ரொஃபைல். அந்த கிளாசிக் வீக்லின்னா என்னன்னா, ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப் மாதிரி. அது எப்படி ஃபார்ம் ஆகும்? மண்டே ஒரு பேரிஷ் கேண்டில். மண்டே ஓப்பன், லோ அண்ட் க்ளோஸ். ஓப்பன் மண்டேவே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஒரு கீழ லெவலுக்குள்ள டியூஸ்டே ஹை ஃபார்ம் ஆகுதுன்னா, அங்கேருந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நம்ம இந்த மண்டே வைப்போம். அடுத்து கன்டினியூஷன் செட்டப் எடுப்போம். இது வந்து ஒரு கிளாசிக் வீக்லி ப்ரொஃபைல். ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப் மாரி. ஒரு பேஸுக்கு ஒரு மாடல் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? அதுக்காக. இது ஒரு புல்லிஷ் ப்ரொஃபைல். இது பேரிஷ் ப்ரொஃபைல். அதே மாரி இது புல்லிஷ் ப்ரொஃபைல். மண்டே ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாரி. ஓகேவா? இதே ஒரு டெய்லி ப்ரொஃபைல். ஒரு கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகும்? ஒரு வீக்லி கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகும்னா, இப்படி பார்க்கலாம். மண்டே இங்க ஓப்பன் ஆகி, டியூஸ்டே அங்க போய் இப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டெய்லி ப்ரொஃபைல் எப்படி? அதுக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப் இருக்கும் இல்லையா? அது 2 விதமா இருக்கும். ஒண்ணு ஏசியா அக்குமுலேட் ஆகி மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? இத பாருங்க. இது வந்து ஏசியாவிலேயே அக்குமுலேஷன் பண்ணி லண்டன்ல லோ வச்சுட்டு மூவ் ஆனா, அது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸ்பான்ஷன் கேண்டில். இந்த கிளாசிக் எக்ஸ்பான்ஷன் கேண்டில் எப்ப ஃபார்ம் ஆகும்னா, டியூஸ்டே, வெட்னஸ்டேல ஃபார்ம் ஆக வாய்ப்பு அதிகம். அதாவது டியூஸ்டே மேனிபுலேஷனா இருக்குன்னா, வெட்னஸ்டே ஃபார்ம் ஆகும். இது வந்து எக்ஸ்பான்ஷன் கேண்டில், டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில். ஓகே. ரிவர்சல் கேண்டில் எப்படின்றது நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்து PO3 கிளாஸஸ்ல தெளிவா பார்ப்போம். இது ஜஸ்ட் ப்ரொஃபைலிங்னா என்ன? ஒரு டெய்லி ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்? ஒரு புல்லிஷ் கேண்டில் நம்ம பார்க்குறோம். அப்ப எப்படி இருக்கணும்? ஏசியா செஷன், லண்டன் செஷன் லோ வச்சிருச்சு. அப்ப நியூயார்க்ல கன்டினியூவேஷன் பார்க்குறோம். டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு பேரிஷும் அந்த மாரி தான். ஏசியாவிலே லோ அக்குமுலேஷன் பண்ணி லண்டன்ல ஹை வச்சுட்டான் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? நியூயார்க்ல டிஸ்ட்ரிபியூஷன் பேரிஷ் சைடுல பார்ப்போம். பேரிஷா இருக்கும்போது. இதுவே ஏசியாவும், லண்டனும் சேர்ந்து அக்குமுலேஷன். ஏன்னா, அப்ப டைம்ல நமக்கு 8:30 நியூஸ் இருக்கும். நியூயார்க் டைம்ல. ஓகேவா? அப்ப வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நியூயார்க் ரிவர்சல் பார்க்கணும். நியூயார்க் கன்டினியூவேஷன். லண்டன் லோ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, நியூயார்க்ல டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி ஏசியாவும், லண்டனுமே வந்து அக்குமுலேஷன்ல இருக்கு. நியூஸ் வந்து 8:30 ரிலீஸ் ஆகுதுன்னா, அப்ப நியூயார்க்ல ரிவர்சல் செட்டப் இருக்கும். அப்ப ட்ரேட் பண்ணணும். பயாஸ்க்கு ஏத்த மாரி பிளான் பண்ணணும். நீங்க புல்லிஷா இருக்கீங்க. லண்டன்ல லோ வைக்காமலே போகுது. ஓப்பன் ஆனதும் அப்படியே போகுதுன்னா, அப்ப ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓப்பன் பிரைஸ்க்கு கீழ வரணும். மேனிபுலேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். இதுதான் ஓப்பன் பிரைஸ். ஓகேவா? ஒரு புல்லிஷ் கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகும்? ஓப்பன், லோ அண்ட் க்ளோஸ். அப்போ ஓப்பனுக்கு கீழ பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகும்போது தான் ஒரிஜினல் மூவ். அதே மாரி இங்க ஏசியாவிலேருந்து இப்போ புல்லிஷ் ஆகுது, லண்டன்லேருந்து புல்லிஷ் ஆகுதுன்னு உடனே போய் என்ட்ரி ஆகக்கூடாது. பிரைஸ் ஓப்பன் பிரைஸ் கீழ வந்ததுக்கப்புறம் பை போணும். அதே மாரி ஓப்பன் பிரைஸ்க்கு மேல போனதுக்கப்புறம் செல் போணும். பிரைஸ்க்கு மேல போனதுக்கப்புறம் தான் செல் போணும். இது வந்து டெய்லி ப்ரொஃபைல். இது வந்து டிஜிஐஎஃப். இந்த டிஜிஐஎஃப்ன்றது எப்படின்னா, ஒரு வாரம் ஃபுல்லாவே இப்ப நம்ம இங்க வீக்லி ப்ரொஃபைல் பார்த்தோம் இல்லையா? ஒரு வாரம் ஃபுல்லாவே பெரிஷா இருக்கு. அப்ப போய் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டில நடக்குதுன்னா, ஒரு ரிட்ரேஸ்மென்ட் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அது ஃப்ரைடேவும் ஸ்டார்ட் ஆகலாம். மண்டேவும் ஸ்டார்ட் ஆகலாம். ஃப்ரைடே நடக்கும்போது அதுக்கு பேரு டிஜிஐஎஃப். தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே. அதாவது டியூஸ்டே வந்து ஒரு லிக்விடிட்டி டேப் ஆகி அங்கேருந்து பெரிஷ் ஆயிடுச்சு. வந்து ஒரு மந்த்லி லிக்விடிட்டி அங்க எடுத்துருச்சு. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு சின்னதா ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு ரிட்ரேஸ்மென்ட். ஹைஸ் அண்ட் லோஸ்க்கு போனதும் ஒரு ரீபேலன்ஸ் பண்ண பிரைஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்க்குள்ள வரும் இல்லையா? இங்க இருக்கு இல்லையா ஃபேர் வேல்யூ கேப் இந்த 3 கேண்டில் நடுவுல இந்த ஃபேர் வேல்யூ கேப்க்கு நோக்கி பிரைஸ் மூவ் ஆகும்போது தான் அத தான் டிஜிஐஎஃப்ன்னு சொல்றோம். தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே. அதாவது இது வந்து வீக்லி கேண்டிலா இமேஜின் பண்ணிங்க. இது ஒரு புல்லிஷ் கேண்டில். லோ வந்து டியூஸ்டே வச்சிருச்சு. வெட்னஸ்டே, தர்ஸ்டே அப்படியே ஃபுல் ஆயிடுச்சு. ஃப்ரைடே போய் புல்லிஷா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழ லெவல்ல டேப் ஆகும்போது ஒரு சின்ன ரிட்ரேஸ்மென்ட் 20-30% ஆஃப் த வீக்லி ரேஞ்ச். இந்த மொத்த ரேஞ்சுக்குள்ள ஒரு 20% ரிட்ரேஸ்மென்ட்ல பாடி குளோஸ் ஆகும். அதுதான் ரிட்ரேஸ்மென்ட். அதே மாரி தான் பேரிஷ். இது எல்லாத்தையும் இப்ப சார்ட்ல பார்ப்போம். வீக்லி கேண்டில். ஏன்னா வீக்லி ப்ரொஃபைல் தான் நம்ம இன்ட்ராடேக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஒரு வீக்லி இங்க இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், நல்ல மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில பார்ப்போம். இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட். நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப தான் டார்கெட் பண்ணணும். இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணக்கூடாது. கவுண்டர் ட்ரெண்ட்ன்றது என்னன்னா, பிரைஸ் பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி இப்ப பிரீமியம்லேருந்து இந்த டிஸ்கவுண்ட்க்கு வந்து பிரைஸ் புல்லிஷா மாறப்போகுது. ஓவரால் புல்லிஷ் தான். ஆனா நாம டார்கெட் பண்ண போறது இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் தான். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் கேண்டில். இத நம்ம வந்து இப்ப வீக்லி ப்ரொஃபைல்க்குள்ள கொண்டு வரோம். அத வந்து அப்படியே வீக்லி கேண்டில்ல நீங்க போய் கோடு போட்டீங்கன்னா, மண்டே ஓப்பன் வரைக்கும் போகும். இங்க பாருங்க. இங்க மண்டேவே ஹை வச்சிருச்சு. வைக்கக்கூடாதுன்னு கிடையாது. வைக்கலாம். நம்ம டியூஸ்டே தான் ட்ரேட் பண்ண போறோம். மண்டே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. டியூஸ்டே ட்ரேட் பண்றோம். வெட்னஸ்டே, தர்ஸ்டே. தர்ஸ்டே வந்ததும் கீழ லெவலுக்குள்ள வந்துருச்சு. இப்பவும் பேரிஷ் பார்க்கணுமான்னா கிடையாது. டிஜிஐஎஃப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த புல்லிஷ் கேண்டில் எப்ப ஃபார்ம் ஆகுதுன்னா, சின்ன புல் பேக் குடுத்து ஃபார்ம் ஆகுது.
அடுத்த வாரம் வந்து ரிவர்சல் கேண்டில். ரிவர்சல்னா இங்கேருந்து பிரைஸ் புல்லிஷ் ஆகணும். ஏன்னா நம்ம ஓவரால் புல்லிஷா இருக்கோம். பிரைஸ் இங்கேருந்து புல்லிஷ் ஆகணும். என்ன பண்றோம்? மண்டே ஃபேக்கான மூவ் குடுக்குது. ஏன்னா இந்த இம்பேலன்ஸ ட்ரேட் பண்ணிடுச்சுன்னும்போது, இப்ப நம்ம பிரைஸ ரெசிஸ்ட் பண்ண இம்பேலன்ஸ் எதுவும் கிடையாது. பிரைஸ பெரிஷா புஷ் பண்ண இருந்த ஒரே எஃப்இஜியும் பிரைஸ் இங்க ட்ரேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம புல்லிஷ் கன்ஃபர்மேஷன்க்கு வெயிட் பண்றோம். இத பாருங்க டியூஸ்டே லோ வைக்குது. வெட்னஸ்டே டிஸ்ட்ரிபியூஷன் அப்படியே கன்டினியூவேஷன். அடுத்து ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு போனதும் இது வெள்ளிக்கிழமை சாரி இது மண்டே. மண்டே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போய் இங்கேயே லிக்விடிட்டி ரிட்ரேஸ்மென்ட் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மண்டேவும் குடுக்கலாம்னான் இல்லையா? இஜேஎஃப் ஃப்ரைடே மட்டும் நடக்காது. மண்டேவும் நடக்கும். ஃப்ரைடே நடந்தா ட்ரேட் பண்ணணும். இல்லன்னா அதுக்கு முந்தின நாள் பார்த்துட்டு கீழ லெவல் போயிடுச்சா ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம கன்டினியூஷன் டே ட்ரேட் பண்ணிட்டோம். இப்ப மண்டே அடுத்த வீக்லி ஓப்பன். இப்ப எப்படி நடக்கும்? கன்டினியூவேஷன் மண்டேவே ஃபார்ம் ஆகுமா? கிடையாது. லோ வந்து டியூஸ்டே, வெட்னஸ்டேல ஃபார்ம் ஆகணும். அந்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் என்எஃப்பி. அதனால அந்த வாரம் ஃபுல்லாவே சைட்வேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் கன்டினியூவேஷன். இந்த வாரம் ஃபுல்லா நமக்கு லோ எங்க வைக்குது? வைக்கவே இல்ல. நீங்க இங்க தான் வந்து நமக்கு ஆர்டர் பிளாக்கே ஃபார்ம் ஆகுது. அப்ப என்எஃப்பில தான் நீங்க ஹைஸ் ஃபார்ம் ஆகுது. அப்ப நம்ம அடுத்த வாரம் ட்ரேட் பண்றோம். புல்லிஷா இருக்கு. ஏன்னா மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. இங்க பாருங்க. அந்த வாரத்துல எனக்கு லோ எப்ப வைக்குது? இது மண்டே. மண்டேவே ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடுச்சு. எனக்கு லோ வைக்கணும். ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் நடக்கும். ஒண்ணு மண்டேவிலயோ இல்ல டியூஸ்டேவிலயோ நடக்கணும். டியூஸ்டேல நடக்குது. பாருங்க. மண்டே லோ அப்படியே இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு டெய்லி கேண்டில ஓப்பன் பிரைஸ் கீழ வந்து தான் ட்ரேட் பண்ணணுன்ற மாதிரி, ஒரு ஒரு வீக்லி கேண்டிலுமே ஓப்பன் பிரைஸ் கீழ வரணும். ஓப்பன் பிரைஸ் கீழ வந்திருக்கு. ரிஜெக்ஷன் குடுத்துருக்கு. இப்ப எனக்கு இந்த ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம் ஆச்சா என்னன்னு நான் பார்க்கல. அதெல்லாம் கன்ஃபர்மேஷன்லாம் பின்னாடி சொல்றேன். பயாஸ மட்டும் ஃபிக்ஸ் பண்றேன். ஆர்டர் பிளாக் இருக்கு. ரிஜெக்ஷனும் குடுத்துருச்சு. எனக்கு இந்த வீக்லி கேண்டில் தர்ஸ்டே ரிஜெக்ஷன் குடுத்துருக்கு. நமக்கு ஒரிஜினல் டைரக்ஷன் புல்லிஷ். அது எதுன்னா இந்த ஹைஸ். இந்த ஹைஸ நோக்கி ட்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த வாரம் ஃபுல்லா ட்ரேடே கிடைக்கல. ஏன்னா ஓப்பன் பிரைஸ் கீழ பிரைஸ் இருந்தாலும், நமக்கு இங்க நாம எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் பார்க்கல. நம்ம ரொம்ப அட்வான்ஸா பிரைஸ ரீட் பண்றோம்னா, இங்க வந்து தான் பிரைஸ் போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். வரல. இல்ல எனக்கு இங்க கன்ஃபர்மேஷன் நம்ம இதுவரைக்கும் எஸ்எம்டி பார்க்கல. எஸ்எம்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும்னா, சப்போஸ் இந்த இடத்துல எஸ்எம்டி இருந்தால் பை போயிருக்கலாம். டாலரோடையோ, இல்ல யூரோ யுஎஸ்டியோடையோ பார்ப்போமா? இது வந்து யூரோ யுஎஸ்டி. இங்க வந்து என்ன பண்ணியிருக்கு? அதே டே தான் இது. டியூஸ்டே 4. இப்ப நம்ம டாலர்ல பார்க்குறோம். டாலர் என்ன பண்ணுச்சுன்னா, ஹைய எடுத்திருக்கு. அங்க ஹைய எடுத்திருக்குன்னா, அது வந்து எஸ்எம்டி. இங்கேயே நமக்கு வந்து எஸ்எம்டி வித் டிஎக்ஸ்ஒய். இந்த இடத்துல நமக்கு எஸ்எம்டி இருக்கிறதுனால, நம்ம இங்க இருந்தே புல்லிஷா அதாவது எஸ்எம்டின்னா ஒண்ணும் கிடையாது. மண்டே லோவா எடுத்து எனக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்த மாதிரி ஒரு கணக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்? இப்படி ஸ்வீப் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி கன்சிடர் பண்ணி இப்படி ட்ரேட் பண்ணுவோம். சிம்பிள். எஸ்எம்டி பார்த்து ட்ரேட் பண்றது இங்க தான். இவ்வளோதான் எஸ்எம்டிய நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ரேஞ்ச் எனக்கு மண்டே ரேஞ்ச், டியூஸ்டே லோ வச்சுச்சா ஓகே. அப்ப வெட்னஸ்டே, தர்ஸ்டே ஏன் அப்புறம் திரும்ப பிரைஸ் கீழ வருது? இங்க பாருங்க. இப்ப இந்த ரேஞ்ச மட்டும் உள்ள எடுத்து பிரைஸ ரீட் பண்ணி காட்டுறேன். இது மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு அடுத்து டைம் அண்ட் பிரைஸ் கில் ஜோன்க்குள்ள போலாம். டெய்லி டூ 4 ஹவர் வரேன். நான் ட்ரேட் பண்ண போறது இந்த ரேஞ்ச் மட்டும் தான். எனக்கு இங்க எஸ்எம்டி வச்சுட்டதுனால, இது வந்து எனக்கு இங்க ஸ்வீப் ஆன மாரி கணக்கு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்? பிரைஸ் பிரீமியம் போச்சு. பிரீமியம் போயி இந்த ரெசிஸ்டன்ஸ டேப் பண்ணுது. இதெல்லாம் எப்பன்னா உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் ரன், ஹை ரெசிஸ்டன்ஸ் ரன் அடுத்த கிளாஸ் எடுப்பேன். அடுத்த கிளாஸ்ல ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரியும். ஒரு புல்லிஷ் மாடல், பேரிஷ் மாடல் வந்து எக்ஸாம்பிள் சொல்லும்போது தான் உங்களுக்கு அது கிளியரா புரியும். இப்ப இந்த ரேஞ்ச் எனக்கு ரேஞ்ச் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பிரைஸ் திரும்ப வந்தது. இந்த எஃப்இஜில ரீபேலன்ஸ் பண்ணுச்சு. பிரீமியம் போயி திரும்ப ஓடிஇ டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? பயாஸா இப்படி தான் பார்க்கணும். பாடி க்ளோசர் வச்சு ஒரு இன்டர்மிடியம் ஹைஸ் அண்ட் லோஸ் வச்சு நீங்க இத பிராக்டிஸ் பண்ணணும். இந்த வீடியோஸ பேஸா வச்சுக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். டவுட்ஸ் இருந்ததுனா நம்மளோட கிளாஸஸ்ல வந்து கேளுங்க. இப்ப கில் ஜோன் மட்டும் பார்த்துட்டு நாம கிளாஸ வந்து குளோஸ் பண்ணிக்கலாம். எந்த டைம்ல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கில் ஜோன்னு சொல்லுவோம். ஏன் கில் ஜோனுன்றத டைமிங் மட்டும் சொல்றேன். அடுத்து PO3 கிளாஸஸ்ல ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ்லாம் கேண்டில்ஸ வச்சு ஃபுல்லா பார்க்கும்போது, PO3 கம்ப்ளீட்டா எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெளிவா பார்ப்போம். டைம் அண்ட் பிரைஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாம வந்து சிம்பிளா சொல்லணும்னா, நாம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட டாமினேட் பண்றது டாலர். ஓகேவா? வேர்ல்டு மார்க்கெட்ட டாலர் டாமினேட் பண்றது அமெரிக்கா. அப்ப அந்த டைம்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், பேங்க்ஸ் எப்ப ஆப்பரேட் பண்ணுவாங்களோ, அப்பதான் நாமளும் ட்ரேட் பண்ணணும். சிம்பிள். ஓகேவா? நியூயார்க் டைம் யுடிசி -4 சார்ட்ல யுடிசி -4 தான் நியூயார்க் டைம். அத பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையுமே ட்ரேட் பண்ண போறோம். பிரைஸ் இஸ் யூஸ்லெஸ் அன்டில் டைம் இஸ் கன்சிடர். பிரைஸ் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆர்டர் பிளாக் வைக்கலாம். சரியான டைம்ல வைக்கும்போது ஹை ப்ராபபிள்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி. நம்ம டைம் அவுட்டும் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க பிரைஸும் வரணும். பிரைஸும் சர்டைன் விஷயத்த செய்யணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல என்டர் ஆகணும். கில் ஜோன வச்சு ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப யுஎஸ்டி பேர்ஸ லண்டன் அண்ட் நியூயார்க்ல ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? அந்த டைம்ல மார்க்கெட் ஆப்பரேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் புல்லிஷா இருப்பாங்க. இப்ப இதே நீங்க ஏசியா பேர்ஸ ட்ரேட் பண்றீங்கன்னா, ஜேபிஒய், ஆஸ்திரேலியன் டாலர், நியூசிலாந்து அவங்களோட மார்க்கெட்லாம் அந்த டைம்ல ஓப்பன் ஆகும். அதனால ஏசியா டைம்ல அந்த மார்க்கெட்ட ட்ரேட் பண்ணணும். நாம பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்றது டாலர் சம்மந்தமா. அதனால நம்ம டாலர் சம்மந்தமான விஷயத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நியூஸ ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில போயிட்டு இந்த மாரி முக்கியமா சிபிஐ, எஃப்ஓஎம்சி, என்எஃப்பி, பிபிஐ இதெல்லாம் வந்து முக்கியமான நியூஸ். ரெட் ஃபோல்டர் நியூஸ். இந்த டைம்ல வெயிட் பண்ணி டைரக்ஷன கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் பண்ணணும். கில் ஜோன்னா என்ன? அப்படின்னா ஏசியா ரேஞ்சுல ஏசியன் டைம் வந்து 8 பிஎம்ல இருந்து நியூயார்க்கோட 8 பிஎம் அதாவது 24 ஹவர்ஸ்ல பார்க்கும்போது 20
20லேருந்து 00 வரைக்கும் ஏசியா ரேஞ்ச். ட்ரூ டே ஓப்பன் நியூயார்க்கோட ட்ரூ டே ஓப்பன் 00. கேண்டில் ஓப்பன் வந்து 18ல இருக்கும். 17ல இருக்கும். ஃபாரெக்ஸ் வந்து 17ல ஓப்பன் ஆகும். அதாவது 5 பிஎம். அதே மாரி 16ல ஓப்பன் ஆகும். 4 பிஎம் க்ளோஸ் ஆகும். இண்டெக்ஸ் மார்க்கெட் இத பாருங்க. பிஎம் வந்து 1லேருந்து 4. 4 பிஎம்க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகுறது 18ல ஓப்பன் ஆகும். 18ங்கிறது அடுத்த நாள் கேண்டில் ஓப்பன். நம்ம டெய்லி கேண்டில் மார்க் பண்றோம் இல்லையா? கேண்டில் ஓப்பன். இதெல்லாம் பேசிக்கா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அத வந்து சார்ட்ல பார்ப்போம். இண்டிகேட்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் ஜோஷுவான்னு இருக்கும். இது வந்து இண்டிகேட்டர். 15 மினிட்ஸ்ல போறீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஏசியா செஷன் எல்லாமே காட்டும். நாம ட்ரேட் பண்ணக்கூடிய டெய்லி கேண்டில் இது வந்து ஜஸ்ட் சும்மா செஷன் மார்க் பண்றதுக்கு லண்டனு எல்லாத்தையுமே இந்த இண்டிகேட்டர் எல்லாமே இருக்கும். வீக்லி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அதில வந்து இண்டிகேட்டர் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு சொல்றேன். அதுக்குன்னு தனியா வீடியோ போட்டா ரொம்ப டைம் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், கேண்டில் ஓப்பனா மார்க் பண்றேன். டெய்லில இந்த கேண்டில் ஓப்பனா மார்க் பண்றேன். ஓகேவா? கேண்டில் ஓப்பன். எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. இது ஃபாரெக்ஸ் 1 ஹவர் போறோம். எங்க ஓப்பன் ஆகுது 17. ஆனா நாம எப்ப மார்க்கெட்ல என்டர் ஆகணும்? ட்ரூ டே ஓப்பன் விச் இஸ் 00. ஓகேவா? ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். ஒரு புல்லிஷ் கேண்டில் ஓப்பன், லோ சொன்னேன் இல்லையா? அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இதே மாதிரி ஒவ்வொரு கேண்டலுக்கும் இருக்கு. இத நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கில் ஜோன் டைமிங் எல்லாமே அதிலேயே குடுத்திருப்பேன். கில் ஜோன் இண்டிகேட்டர்ஸ் இத பாருங்க. இதுதான் நான் யூஸ் பண்ற கில் ஜோன் இண்டிகேட்டர். 15 மினிட்ஸ் நீங்க உள்ள இண்டிகேட்டருக்குள்ள போறீங்க அப்படின்னா, நீங்க இத போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லண்டன் எப்படி இருக்கணும்? ஏசியா எப்படி இருக்கணும்? ஃபாரெக்ஸ் இண்டெக்ஸ் இது இதுக்கெல்லாம் எப்படி? ஏன்னா இண்டெக்ஸ்ன்னும்போது அதுக்கேத்த டைம்ல வரும். இண்டெக்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இதுல வீக்லி டிவைடர், வீக்லி ஓப்பன், ஓப்பன் பிரைஸ் எல்லாத்தையும் இங்கேயே மார்க் பண்ணி QT இது வந்து எஸ்எம்டிக்காக யூஸ் பண்றேன். 1 மினிட் ஸ்கேல்பிங்ன்னும் போது என்னால டைம் ஃப்ரேம மாத்தி மாத்தி பார்க்க முடியாது. இத வந்து எல்லாத்தையுமே நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து என்கியூ மட்டும் தான் வச்சிருக்கேன். என்கியூக்கு இஎஸ் ட்ரையாட் 1 அப்படின்னு பேரு. இப்ப ட்ரையாட் 2ல போயிட்டு நான் யூரோ யுஎஸ்டி, ஜிபிபி எல்லாத்தையும் வைக்கிறேன். ஜிபிபி 1 ட்ரையாட் 2ல யூரோ யுஎஸ்டி. நீங்க எத மெயினா ட்ரேட் பண்றீங்களோ அத தான் முதல்ல வைக்கணும். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். இது 2மே வந்து டைரக்ட்லி புரொபோர்ஷனல். 2மே புல்லிஷா இருக்கா, புல்லிஷா இருக்கும். இந்த மாரி. இது வந்து இன்வெர்ஸ் புரொபோர்ஷனல். டாலர் யூஸ் பண்றோம். டாலரோட அகைன்ஸ்ட் டைரக்ஷன்ல இதெல்லாம் மூவ் ஆகும். இப்படி யூஸ் பண்ண அப்புறம் நமக்கு இங்க எஸ்எம்டி எல்லாம் காட்டும். கொஞ்சம் இது லோட் ஆக டைம் ஆகுது. ஓகேவா? எஸ்எம்டி இருக்கும்போது, அது இங்க எஸ்எம்டி காமிக்கும். இத பாருங்க. இந்த இடத்துல எஸ்எம்டி இருக்கு. ஓகேவா? டெய்லி யூரோ யுஎஸ்டில இங்க எஸ்எம்டி இருக்கு. ஓகேவா? டாலர் வித் டிஎக்ஸ்ஒய். ரொம்ப ஜூம் பண்ணா தான் தெரியும். இத பாருங்க. யுஎஸ்டி கூடவும், டிஎக்ஸ்ஒய் கூடவும் நமக்கு இங்க எஸ்எம்டி இருக்கு. யாருக்கு? ஜிபிபி. இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் இந்த இண்டிகேட்டர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேற எதுவும் வேணாம். நான் ஃபேவரைட்ல வச்சிருக்கேன். இந்த நம்ம இண்டிகேட்டர் வந்து சிலர் வந்து ட்ரேடிங்ல இல்லன்னாங்க. அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கார்ட்ல இருக்கு. அக்கவுண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ட்ரேடிங் வந்து ஃப்ரீயா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நம்ம டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ட்ரேடிங் கத்துக்கிற ஃபிரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோ எத பத்தினா, PO3 ஓப்பன் ஹைலா குளோஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இருங்க அத கொஞ்சம் கிளியரா அடுத்த வீடியோஸ் எத பத்தி கில் ஜோன் முடிஞ்சிருச்சு. PO3 கேண்டில் சயன்ஸ் அதுக்கப்புறம் தான் மெட்டீரியல் இதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணணும். PO3 கேண்டில் சயன்ஸ் ஒரு கீ லெவலுக்கு பிரைஸ் வருதுன்னு தெரியும். PO3 ஒண்ணும் இல்ல. அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் தான். லோவர் ரெசிஸ்டன்ஸ் ரன் இதெல்லாமே அடுத்தடுத்து பார்க்க போறோம். கீ லெவலுக்கு பிரைஸ் வருதுன்னா, எப்படி ரியாக்ட் பண்ணும்? எந்த மாரி ரியாக்ஷன் எந்தெந்த கீ லெவல்ல குடுக்கணும்? இதெல்லாம் தான் அடுத்தது பார்க்க போறோம். அடுத்து தான் முக்கியமானது. அது உங்களுக்கு புரியணும்னா, இந்த இப்ப பேசிக்கா பார்த்த இந்த 2 வீடியோவுமே உங்களுக்கு புரியணும். தேங்க் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.